Hi, welcome back to my channel. என் இன்ஸ்டாகிராம் பேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிறைய அப்டேட்ஸ்லாம் அதில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எவ்ரி சிங்கிள் டே என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அப்டேட்ஸும் சரி, அதே மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு சொல்லணுமோ அதை குயிக்காக அங்கே ஷேர் பண்ண முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். Please go and follow my Instagram page. And also இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிள் வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பண்ண பொறுத்து வந்து ஒரு சிம்பிள் பிளாக்கெட் நெக்லைன் தான் பார்க்குறோம். அதுக்கு நெக்லைன் வித் எடுத்துக்கிறோம். நெக்லைன் வித் வந்து 3 inch நான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து நெக்லைனோட டெப்த்து கொடுக்குறேன். ஸோ நார்மலாக உங்கள் நெக்லைனோட டெப்த்து ஒரு 7.5லேருந்து 8 inch இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 2 inch மைனஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இட்ஸ் நத்திங் பட் ஒரு யூ நெக்லைனு, கீழே வந்து அந்த பிளாக்கெட்டோட ஓப்பனிங். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்க யூ வந்து ஒரு 6 inchும் கீழே இருக்கிறது வந்து ஒரு 2 inchக்கு ஓப்பனிங் நீங்கள் பிளாக்கெட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து இப்போ நான் நெக்லைனுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம இந்த யூ நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் காலர் வேணுனாலும் வைக்கலாம், இல்லை நார்மலாக இந்த மாதிரி பிளாக்கெட் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதிலே வந்து கஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ துணியோட ஃபோல்டட் எட்ஜில் இருந்து ஒரு 1.5 inch வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கீழே ஒரு டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 inch உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விடுங்க. விட்டு அந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ 1.5லேருந்து 2 inch வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அது வந்து அந்த அகலத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ வைடாக வேணுமோ நெக்லைன் அவ்வளோ வைடாக நம்ம கொடுக்கலாம். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி இதை க்ராஸ் லைனில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த யூவையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது தொடர்ந்து வர அந்த பிளாக்கெட்டோட வியும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இது ஒரு சிம்பிளாக ஒரு பிளெயின் குர்த்தி இருக்குது, ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க ஒரு கமீஸ் பண்ணுறதுக்கோ குர்த்தி பண்ணுறதுக்கோ, அதை வந்து என்ன டிசைன் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்துக்கலாம். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inchக்கு இந்த மாதிரி நான் லைன் வரைஞ்சிட்றேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 10 to 11.5 வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிளாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பும் ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பும் வச்சு இந்த பிளாக்கெட்டை நம்ம ஈஸியாக பண்ணுறோம். ஸோ அதனால் 2 ஸ்ட்ரிப்பும் அதே சேம் வித்தில் நான் எடுத்திருக்கேன் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ். இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸாக இதை நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பீஸ்க்கும் எல்லோ கலர் மேலே வச்சு இதை நான் அயன் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் அ க்ளூ ஆன் ஒன் சைடு, நார்மலாக ஒரு சைடு இருக்கும். ஸோ க்ளூ இருக்க சைடை வந்து ஃபேப்ரிக் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஈவனாக மேலே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி சைட்ஸில் லென்த் வைஸ் கொடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 inch விட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இன்னொரு பக்கத்துக்கு வந்து சேம் அந்த கமீஸோட ப்ளூ கலரே நான் கொடுத்து இது நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு 1/2 inch விட்டுட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ எடுத்துருக்க இந்த 2 1/2 inch அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கையும் மடித்து ஒரு வாட்டி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சோயிங்க்கு வந்து அயனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான இடத்துல நீங்கள் இப்போ தேவையான இடத்துல நீங்கள் அயன் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப ப்ரெசன்டபுளாக அழகாக இருக்கும். ஸோ உள்ளே அந்த 1/2 inch மடித்த பிறகு இதை 1/2 inchக்கு கரெக்டாக அந்த
அந்த ஃபேப்ரிக் எவ்வளோ வித் இருக்கோ அதை ஹாஃபாக மடித்து இந்த மாதிரி இது மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இது 2 பிளாக்கெட்டுக்கோ தேவையான ஃபேப்ரிக் மேலே இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது ஈவனாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ளூ கலரும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போது சேம் கலர் ஃபேப்ரிக்கை உங்களை துணியோட ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி கீழ்ப்பக்கத்தில் வச்சு இது ஈவனாக உள்ள வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மூடி இதில் தைக்கிறோம். ஸோ ஒரு 1/2 இன்ச்சில் துணி உள்ளே போகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே நம்ம எப்படி ஸ்டிச் போடுறோம். ஸோ கீழே வரைக்கும் இந்த மாதிரி தைச்சு கரெக்டாக கீழே எண்டு வரும்போது அதை விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு த்ரெட்ஸை கட் பண்ணி அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அடுத்து நம்ம எல்லோ கலர் ஃபேப்ரிக் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எல்லோ கலர் ஃபேப்ரிக் அதே மாதிரி தான் மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கரெக்டாக 1/2 இன்ச் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ கரெக்டாக எண்டு கீழே வரும்போது உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து அந்த ராயேஜ் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இதை பின் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் யூ நெக்லைன் கீழே வந்து ஒரு 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை ஓவர்லேப் பண்ண மாதிரி வச்சு அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து மேலேருந்து நம்ம விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணி கீழே வந்து அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தைச்சு இதை டர்ன் பண்ணுறேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி அது நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம தைக்க போகிறோம் இப்போது. ஓகே, இங்கேருந்து இதை டர்ன் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் வந்து நம்ம மேலே போய் இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நெக்லைன் மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறது, நெக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நான் காட்ட போகிறேன். ஸோ கரெக்டாக அந்த 2 இன்ச் வரைக்கும் வரும்போது கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷோல்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த எல்லோக்கும் ப்ளூக்கும் காம்பினேஷன் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ இப்போது ஷோல்டர் 2த்தையுமே ஜாயின் பண்ண பிறகு கம்ப்ளீட்டாக ஒரு நெக்லைனாக தைச்சு நான் இதை முடிக்க போகிறேன். பட் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கூட தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராஸ் பீஸை வந்து ஒரு சின்ன சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். இந்த க்ராஸ் பீஸ் இப்போ எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ 2த்தையும் ஒன்றா சேர்த்து ஃபினிஷ் பண்ணது க்ராஸ் பீஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு லாங் ஸ்ட்ரிப்பாக வச்சு இப்போ இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு சைடு தைச்சி முடித்த பிறகு துணியோட ப்ரிட்டி சைடு எடுத்துக்கோங்க. ப்ரிட்டி சைடில் நெக்கில் ஒரு பார்ட்லேருந்து இந்த க்ராஸ் பீஸை நம்ம அடித்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதை தைச்சி முடித்து உள்ள ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ துணியை ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வச்சு இதை தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை சுற்றி தைச்சி முடித்த பிறகு இது நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு தைச்சி முடித்த பிறகு இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம துணியோட ராங் சைடுக்கு வந்து டர்ன் பண்ணி கொடுக்குறோம்.
ஓகே, இப்போ துணியோட ராங் சைடு எடுத்து நம்ம தைச்சி வச்சுருக்கிறத ஒரு வாட்டி நம்ம இன்சைடு ஒரு ராங் சைடுக்கு மேலே வர மாதிரி வச்சு அதை மடித்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா நம்ம இதுக்கு ரெடி ஆகிடும் இந்த நெக்லைன். ஸோ இது ரொம்ப புல் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சு ஒரு தையல் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்தோன்னா நம்ம நெக்லைன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக, அதாவது ஒரு பிளெயின் கமீஸை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக அழகாக மாற்றணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிள் நெக்லைன் ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் நெக்லைன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கலாம், பட் இப்போது அது கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. See you next time. Till then, take care. Bye bye.